அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து தம் ரோட்டு கேக் செஞ்சுருக்கேங்க. இது எங்கள் ஊர் தஞ்சாவூர் ஸ்பெஷலுங்க இது. கடலப்பருப்பு போட்டு ஒரு தம் ரோடு செய்வோம். இன்னொன்று வந்து கடலப்பருப்பு போடாமல் இன்னொரு தம் ரோடு செய்வோம். ரெண்டுமே எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க. வாங்க எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். வந்து கடலப்பருப்பு வந்துங்க, நான் வந்து 50 கிராம் கடலப்பருப்பு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். பாதாம் வந்து ஊற வச்சுருக்கிறேன். 15 பாதாம் இருக்கும். இது 1 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. தோல்லாம் எடுக்க வந்துடும். ஊறினா தோல் எடுக்க வந்துடும். தோல் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். கடலப்பருப்பு போட்டு சேர்த்து அரைச்சிக்கணுங்க. 15 பாதாம், 15 முந்திரி வச்சுருக்கேன். கடலப்பருப்பு அப்படியே அரைக்கக்கூடாது. குக்கரில் வேக வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சு ஆறின பிறகு நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடணும். இப்போ வந்து ஒரு சட்டியில் ரவா வறுத்துக்கலாம். 1.5 கப் ரவா சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ கூட குறைச்சா போட்டுக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜீனிலேருந்து முட்டையிலேருந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நிறம் மாற அளவுக்குலாம் வறுக்கக்கூடாது. மணம் வரும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா வறுத்துருச்சு. அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டலாம். இப்போ வந்து இன்னொரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை நல்லா அடிச்சுக்கணும். நுர வர வரைக்கும் நம்ம அடிச்சுக்கணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறேன். சோடாப்பூ 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மில்க் மேடு பாருங்கள், மில்க் மேடு ஊற்றாமல் நாங்கள் தம் போட்டு செய்யவும் மாட்டோம். கண்டிப்பாக மில்க் மேடு சேர்த்துக்கணும். நீ சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சட்டியில் நான் பால் ஃபுல் பிளேட்டு மில்க் சேர்த்துருக்குறேங்க. இது 1 லிட்டர் பால். 400 கிராம் சீனி சேர்த்துருக்கேன். நான் அரைச்சி வந்துட்டேங்க. கடலப்பருப்பு, முந்திரி, பாதாம்லாம் அரைச்சி வந்திருக்கேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கடலப்பருப்புலாம் சேர்த்ததுனால நிறைய நமக்கு கேக் கிடைக்கும். 1.5 கப்புக்கு நிறையா கேக்கு கிடைக்குங்க இது, கடலப்பருப்பு சேர்த்ததுனால. எனக்கு சட்டி வந்து இந்த சட்டி பற்ற மாட்டேன்ருச்சு. நான் வேறு ஒரு சட்டியில் மாற்றிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் வைக்கும்போதே நான் பெரிய சட்டியாக பார்த்து வச்சுக்கிடுங்க. கடலப்பருப்பு சேர்த்ததுனால அடி பிடிக்கும். அடியில் வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் கிண்டணும்.
ஜீனி வந்து 400 கிராம் போட்டிருக்கேங்க. இந்த ரவா வந்து கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சேர்த்துக்கணும் கூடவே. இன்னொரு சட்டியில் மாற்றிக்கிட்டேன். இது தாராளமாக இருந்துச்சு. நீங்கள் வைக்கும்போதே நல்லா பெரிய சட்டியாக வச்சுருங்க. இப்போ அடித்த இதில் முட்டையை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்து எடுத்து வச்சா ரவாவை சேர்த்துக்கிறேன். நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அடுப்பு வந்து மீடியத்திலே இருக்கணும், ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. நல்ல கட்டி இல்லாமல் பார்த்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ ஆடை இருக்குது, கொஞ்சம் பாலாடை வச்சுருக்கிறேன், அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசு நெய்ங்க 150 கிராம் பசு நெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடைசி ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். நம்ம திக்காக வரோம் கிண்டும் போது, அந்த சமயத்தில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கணும். நான் 3 தடவையாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். தெரிக்கங்க, கவனமாக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்காதீங்க. பசு நெய் தாங்க சேர்க்கணும், அப்போ தாங்க அந்த தம்ரூட்டுக்குள்ள ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து மேலே வந்து கறி, அடுப்பு கறி இருக்குல்ல, அதை வைக்க போகிறேன். ஓவன் இல்லாதவங்களுக்கு நான் வந்து இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஓவன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவன் வச்சிடலாம். இப்போ அடியில் வந்து நான் வந்து அடுப்பில் வந்து டேரெக்டாக வைக்காமல் இந்த மாதிரி தம் போடுற கண்டி இருக்குங்க, அதில் வச்சு அதுக்கு மேலே நான் வைக்கிறேன். அப்போ தான் அடியில் கருகாமல் இருக்கும். கறி போடுறாங்க, கறி வந்து நெருப்பு வச்சு நான் தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுலேயே வந்து நாங்கள் சாக்கோ இருக்குதுங்க, இந்த கறி துண்டுலாம் இருக்குது. இப்போ வந்து விலைக்கு வருது. இப்போ அதையும் வாங்கி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம், நெருப்புண்டு ஆக்கிக்கலாம். லைட்டாக நம்ம விசிறியால் இப்படி விசிறினாக்கா நான் நெருப்பு வச்சுக்கிட்டே இருக்கேங்க. ஒரு 1/2 மணி நேரம் வைக்கணுங்க. வச்சாக்கா நமக்கு சூப்பரான தம்ரூட் கேக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நாங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள். ஆன பிறகு இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டலாம். பாருங்கள் எப்படி சூப்பரான தம்ரூட் கேக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அலங்கரிக்கிறதுக்கு முந்திரி வச்சுட்ருக்கேன். எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், நமக்கு 1.5 கப்பு ரவாக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். கடலப்பருப்பு சேர்த்து செஞ்சதுனால இவ்வளோ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க.
இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.